ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டு ரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆட்டு ரத்த பொரியல் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆட்டு ரத்தத்தை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்ச ரத்தத்தை நல்லா கை வச்சு ரஃபாக பிணைஞ்சிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவு ரஃபாக பிணைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஆட்டு ரத்தத்தை ஒரு பல்ஸ் மோட் கொடுத்து அடித்து எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரத்த பொரியலுக்கு ரெடி ஆயிரும் ரத்தம். இப்போ ஆட்டு ரத்த பொரியலுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா. அதனால் நிறையா சின்ன வெங்காயம், வத்தல், பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம் மிளகு பவுடர், அதுக்கப்புறம் தேங்காய் திருவி வச்சுருக்கணும். இதெல்லாம் தான் இப்போ தேவையான பொருள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் நல்லா தாராளமாக கடலெண்ணெய் நிறையா ஊற்றணும். ஊற்றினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் வெங்காயம், பச்சை மிளகாய், வத்தல், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதக்கி எடுத்துட்டு நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், வத்தல், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரத்தத்தை அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ரத்தத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போது ரத்தம் போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். அந்த கிளிப்பிங்ஸ் நான் எடுக்கலை, அதனால தான் இதில் வைக்க முடியலை. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, அது நல்லது. இப்போ நல்லா அந்த ரத்தத்தை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஓரங்களில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், ஒட்டாமல் இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் ஆகும் குக் ஆகிறதுக்கு. அது குக் ஆகி தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் தான் ரத்த பொரியல் ரெடி ஆகும். ரெட் கலரில் இருக்கிறது சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு ஃபுல்லாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக. கொஞ்சம் குக்கான பிறகு சால்ட் சேர்த்துக்கணும் கம்மியாக. அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுறணும். ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 40% தண்ணி வற்றிருக்கு. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயையும் சீரக மிளகையும் போட்டு ஒரு கிண்டி இறக்கிடணும். இப்போது சூப்பர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி. இப்போது ஆட்டு ரத்தத்தில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போமா. கோட் பிளட்டில் வந்து ரிச் இன் சோர்ஸ் ஆஃப் அயன், ப்ரோட்டீன் அண்டு சம் பி விட்டமின்ஸ் இருக்குது. இது வந்து அனிமியாவை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போது இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்கிறனால நம்மளோட மசில் க்ரோத்துக்கும் நல்லது. இதில் வந்து விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு
அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த கோட் பிளட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் கேன் இன்க்ரீஸ் த ஓவரால் எனர்ஜி லெவல் இன் த பாடி. இட் ஆல்சோ இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் இன் த பாடி. இதெல்லாம் தான் கோட் பிளட்டோட பெனிஃபிட்ஸ். இப்போது கோட் பிளட் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடயே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.